ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஃபேமஸான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம சரியான அளவுகளோட பக்குவமாக செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்ம ரெஸ்டாரண்ட்லையெல்லாம் சாப்பிடக்கூடிய அதே சுவையில் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற அதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டான பிரியாணி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் 2 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். இப்போ அது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது நமக்கு கிட்டத்தட்ட 600 கிராம் அளவு இருக்குது. ஸோ இந்த தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு நம்ம கண்டிப்பாக சீரக சம்பா அரிசி சேர்த்து தாங்க செய்யணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரிஜினல் மனமும் சுவையும் கிடைக்கும். இப்போ இந்த அரிசியை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்தாரலாம். கூடவே ஒரு 10 லவங்கம், அப்புறம் பெரிய சைஸில் 2 அனாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க, பிரியாணி தேகட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். அப்புறம் ஒரு 6 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, கடைசியாக ஒரு 7-8 முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். ஸோ முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பொருட்களை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே மிக்சி ஜாரில் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்தாரலாம். கூடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறம் ஒரு கட்டி பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாரலாம். ஸோ நான் நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால ஒரு கட்டி பூண்டு சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் பெரிய சைஸ் மலை பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா 15 பல் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை. புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லி இலை அதுக்கும் குறைவாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இது இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதை உள்ள சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு. பாருங்க, இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலா பவுடரை உள்ள சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய் தூள் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். எப்பயுமே பிரியாணிக்குன்னு சிக்கன் பீசஸ் வாங்கும்போது இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் இதை வதக்கிட்டு நம்ம தம்மில் வேக வைக்கிற போது குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ சிக்கன் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ நான் 600 கிராம் சீரக சம்பா அரிசிக்கு 750 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். எப்பயுமே தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு அரிசி விட சிக்கன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் அரிசியோட அளவே சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூட 150 ml அளவுக்கு புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துடலாம். கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் தயிர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா புளிப்பில்லாத தயிராக சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு. இப்போ இது கூட 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில்
1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, அளவு சரியாக இருக்கும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன், அதுக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சீரக சம்பா அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். அரிசியை ரொம்பவே அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க, பிரியாணி குழஞ்சி போயிடும். கரெக்டாக 20லேருந்து 30 நிமிஷம் போல் ஊற வச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இது உடஞ்சிடாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். எப்பயுமே பிரியாணிக்கு ஒரு கல் அளவுக்கு உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது வெந்து வரும்போது நமக்கு அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் அப்படியே வச்சுடுங்க. தண்ணி ஓரளவுக்கு வற்றினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பிரியாணி பாதி அளவுக்கு வெந்து தண்ணி ஓரளவுக்கு வற்றிடுச்சு. தண்ணி ரொம்பவே சுண்டிடக்கூடாது, இது மாதிரி அரிசிக்கும் தண்ணிக்கும் சமமாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தம் போட்டோம் அப்படின்னா தான் பிரியாணி வந்து நல்லா உதிரியாக வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ கடைசியாக இது கூட பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் எடுத்துடலாம். நான் மீடியம் சைஸில் பாதி லெமன் ஜூஸ் இருக்கிறேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் எடுத்துடுங்க. கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி புதினா தூவி விட்டுடுங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி நம்ம பிரியாணியை தம் போட்டுறலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சிடலாம். இது இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டவ் வந்து கடைசி வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஹீட்லேயோ வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் பிரியாணியை தம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணி நல்லா கமகமன்னு தயாராகிடுச்சு. இப்போ சாதம் உடஞ்சிடாமல் இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. பாருங்கள், பிரியாணி கொஞ்சம் கூட குலையவே இல்லை, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அதே மாதிரி சிக்கன் பீஸஸும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. கரெக்டாக தண்ணி ஓரளவுக்கு வற்றினதுக்கப்புறமா தம் போட்டிங்க அப்படின்னா பிரியாணி கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் இதே மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். பாருங்கள், சிக்கன் பீசஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச திண்டுக்கல் தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.